केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। புக்கில் வந்து அந்த ஏதத் கோஷ பஞ்சகம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மதீயம் ஷரீரம் மதீயாஃப் பிராணாஹ மதீயம் ஷரீரம் மதீயம் மனஸ்ச மதீயா புத்திஹ மதீயம் அஜ்ஞானமிதி ஸ்வேனைவ ஞாயதே தத்யதா மதீயத்வேன ஞாதம் கடக குண்டல கிருஹாதிகம் ஸ்வஸ்மாத் பின்னம் ததா பஞ்சகோஷாதிகம் ஸ்வஸ்மாத் பின்னம் மதீயத்வேன ஞாதம் ஆத்மான பவதி ஆத்மா தர்ஹி கஹ சச்சிதானந்தஸ்வரூபः சத் கிம் காலத்ரயேபி திஷ்டதீதி சத் சித் கிம் ஞானஸ்வரூபः ஆனந்தக்கः சுகஸ்வரூபः ஏவம் சச்சிதானந்தஸ்வரூபம் ஸ்வாத்மானம் விஜானியாத். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னு எடுத்துட்டா அந்த இண்டிவிஜுவல் வந்து மெட்டீரியல் காம்பனண்ட் அண்ட் நான் மெட்டீரியல் காம்பனண்ட்டோட மிக்சர் அப்படின்னு பார்த்தோம். மெட்டீரியல் காம்பனண்ட்டை அனாத்மான்னு சொல்கிறோம், நான் மெட்டீரியல் காம்பனண்ட்டை ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆத்மா அனாத்மா மிக்சர் தான் ஒரு இண்டிவிஜுவல். அதில் நாம் ஃபஸ்ட்டு அனாத்மா காம்பனண்ட்டை எடுத்துட்டு அதை அகெயின் நிறைய சப்டிவிஷன்ஸாக வந்து டிவைடு பண்ணி ஒரு 11 காம்பனண்ட்டாக பிரித்து ஒன்று பற்றியும் வந்து ஆத்தர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினார். ஸோ ஷரீரத்ரயம் பார்த்தோம், அவஸ்தாத்ரயம் பார்த்தோம், அதுக்கப்புறம் பஞ்ச கோஷா. இப்போ இந்த ஏதத்
கோஷ பஞ்சகம் அப்படின்னு முடியறது இல்லையா? அதோட வந்து இந்த அனாத்மாவை பற்றின எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் வந்து கன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னு ஆத்தர் வந்து நம்மளுக்கு அங்கே சொல்கிறார். அப்போ அந்த டாபிக் முடிஞ்சு இந்த மதியம் ஷரீரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுல அதுலேருந்து இப்போ நம்ம பார்த்தோமே ஸ்வாத்மானம் விஜானியாத் அந்த போர்ஷன் வரைக்கும் தான் வந்து வேதாந்தத்தினுடைய எசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்து க்ரக்ஸ் ஆஃப் வேதாந்தா. அப்போ வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டாபிக் அப்படின்னும் நாம் வந்து அதை சொல்லலாம். அப்போ இங்கே என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, இந்த ஆத்மா போர்ஷன் அனாத்மா போர்ஷன் இருக்குல்ல, இந்த ரெண்டு போர்ஷனில் ஒரிஜினலாக அந்த இண்டிவிஜுவல் யார் அப்படிங்கிறது இங்கே வந்து சொல்லப்படுறது. இப்போ ஆத்மாஸ்வரூபம்தான் நீனு அப்படின்னு இங்கே சொல்லப்படுறது. அப்போது ஆத்மானா என்ன அப்படின்னும் நமக்கு தெரியணும் இல்லையா? இப்போது இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, 3 ஷரீரம் ஆர் பஞ்சகோஷா. நம்ம வந்து ஷரீரம் வச்சு டிவைட் பண்ணினோன்னா 3 ஷரீரம் கிடச்சிது. பர்சனாலிட்டியை வச்சு டிவைட் பண்ணினோன்னா 5 பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இது எல்லாமே வந்து மேட்டரால் ஆக்கப்பட்டது. கரெக்டாக? இது எல்லாமே வந்து மேட்டர் பிரின்சிபல், பஞ்சபூதத்தினால ஆக்கப்பட்டது. ஸோ எய்தர் அது ஸ்தூல பஞ்சபூதம்னால ஆக்கப்பட்டிருக்கும், இல்லைன்னா சூக்ஷ்ம பஞ்சபூதத்தினால ஆக்கப்பட்டிருக்கும். ஸோ மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். மேட்டர்லேருந்து வர ப்ராடக்டை தான் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டாக? மேட்டரோட ப்ராடக்ட் மெட்டீரியல். அப்போ இந்த சரீரம் எல்லாமே வந்து மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது சாஸ்திரம் சொல்கிறது மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டாலே ஆர் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டாலே அதனுடைய நேச்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஜடம். அது எல்லாமே வந்து ஜட தத்துவம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஜடம்னா என்ன அர்த்தம்? அது வந்து இன்சென்ஷியன்ட் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைன்னா அச்சேதனம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் உணர்வு இல்லாதது, உணர்வு அற்றது. இப்போ இந்த டேபிள் ஜடம் அப்படின்னு சொன்னால் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்? அதுக்கு உணரற தன்மை இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனால தன்னை சுற்றி என்ன இருக்குது அப்படிங்கிறதை தெரிஞ்சிக்க முடியாது. அதை தான் நம்ம வந்து இன்சென்ஷியன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மேட்டர் ஜடம் அப்படின்னா மெட்டீரியலும் ஆப்வியஸாக வந்து ஜடமாக தான் இருக்கணும். அப்போது ஷரீரத்ரயமும் ஜடம், பஞ்ச கோஷாவும் ஜடம். ஆனால் இப்போ நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின்னு இருக்கிற இந்த ஷரீரம் இருக்குல்ல, அது எப்படி இருக்குது? ஜடமாக இல்லை இல்லை. எனக்கும் இந்த டேபிளுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத என்னால் வந்து தெரிஞ்சிக்க முடியறது. அப்போ இந்த பாடி லாஜிக்கலாக எப்படி இருக்கணும்? இது பஞ்சபூதத்திலேருந்து வந்திருக்கு. அப்போ பஞ்சபூதம் ஜடம் அப்படின்னு சொன்னால் பஞ்சபூதத்திலேருந்து வந்திருக்கிற இந்த சரீரமும் ஜடமாக தான் இருக்கணும். ஆனால் இப்போ அது எப்படி இருக்குது அப்படின்னா சேத்தனமாக இருக்குது. ஸோ சென்ஷியண்ட்டாக அது இருக்குது. இப்போ நம்மளோட மைண்ட் இருக்கே, அது எப்படி இருக்குது? இப்போ என்ன சொல்கிறோம்? இந்த சரீரத்தை கான்ஷியஸ் பாடி அப்படின்னு சொல்கிறோமா? அதே மாதிரி மைண்டையும் வந்து கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? சென்ஸ் ஆர்கன்ஸ் அதுவும் வந்து கான்ஷியஸ் சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கான்ஷியஸ்னஸ் இந்த பாடி மைண்டு சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு எங்கே இருந்து கிடைக்கிறது? இப்போ நமக்கு தெரியறது நேச்சுரலாகவே பாடிக்கோ மைண்டுக்கோ சென்ஸ் ஆர்கன்ஸுக்கோ சேத்தனத்துவம் கிடையாது. ஏன்னா அது வந்து ஜடம், ஜடம்னாலே அச்சேதனம். அப்போ வேறு எங்கிருந்தோ தான் இதுக்கு இந்த சேத்தனத்துவம் கிடைக்கணும். இப்போ போன கிளாஸில் நாம் பார்த்தோம், அந்த மூன் லைட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? அந்த நிலா இருக்கே, நிலா வந்து ஆஸ் சச் ஒரிஜினலி நிலா வந்து பிரைட் கிடையாது, டார்க் நிலா அப்படிங்கிறது. ஆனால் நாம் வந்து ராத்திரியில் நிலாவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி தெரியறது? நம்மளுக்கு பிரைட்டாக தெரியறது. இப்போது ஒரிஜினலி பிரைட்டாக இல்லாத நிலா, அதாவது அதுக்கிட்டேயே
லைட்டு இல்லாத நிலா இப்போ பிரைட்டாக தெரியுது அப்படின்னா என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் நாம்? வேறு எதுக்கிட்டே இருந்தோ அது வந்து இப்போ அந்த லைட்டை கடன் வாங்கிறது. அப்போ சூரியன்கிட்டேருந்து கடன் வாங்கிறது. அந்த பாரோடு லைட் இருக்குல்ல, இப்போ சூரியனுக்கிட்ட இருக்கே ஒரு லைட், அது எப்படிப்பட்ட லைட்டு? சூரியன் கடன் வாங்கிறதானா? சூரியன்கிட்ட நேச்சுரலாகவே வந்து அந்த லைட் ஆனது இருக்கு இல்லையா? அப்போது அந்த நேச்சுரலாக சூரியன்கிட்ட இருக்கிற லைட்டை இப்போ இந்த நிலா வந்து கடன் வாங்கி இருட்டாக இருக்கிற நிலா இப்போ தன்னை பிரகாசமாக காமிச்சுக்கிறது. இது வந்து நம்மளுக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நாம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? இந்த 3 சரீரம் இருக்குல்ல, என்ன 3 சரீரம்? ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். இந்த 3மே வந்து நிலா மாதிரி இந்த 3ம். அப்போ அந்த என்ன பண்ணுறது? இந்த 3 சரீரமும் வேறு எதுக்கிட்ட இருந்தோ கான்ஷியஸ்னஸை கடன் வாங்கிறது. இப்போ நமக்கு தெரியும் கான்ஷியஸ்னஸ்கிட்டேருந்து கடன் வாங்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு கான்ஷியஸ்னஸ் நேச்சுரலாகவே இப்போது இருக்கணும். அது வேறு ஏதோ ஒரு பிரின்சிபிள், நான் மெட்டீரியல் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது இப்போ எப்படி இருக்கணும்? நேச்சுரலாகவே இருக்கணும். இப்போது அந்த சோர்ஸ் வந்து நான் மெட்டீரியல் பிரின்சிபிள். அந்த நான் மெட்டீரியல் பிரின்சிபிளை தான் சாஸ்திரம் வந்து ஆத்மா அப்படின்னு அதுக்கு பேர் கொடுக்கறது. அப்புறம் இந்த ஆத்மா வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது சரீரத்திரயத்துலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். கரெக்டாக? ஏன் சரீரத்திரயத்துலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்? சரீரத்திரயம் ஜடம், ஆனால் ஆத்மா ஜடம் இல்லை. கோஷ பஞ்சகத்திலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஏன்னா கோஷ பஞ்சகம் ஜடம், ஆத்மா ஜடம் இல்லை. ஏன்னா அது எல்லாமே வந்து அனாத்மா அப்படின்னு சொல்கிறோம். ஆத்மாவுக்கு ஆப்போசிட் என்னது? அனாத்மா. இப்போ கோஷ பஞ்சகம் அனாத்மா, சரீரத்ரயம் அனாத்மா. அப்போ இப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த நான் மெட்டீரியல் பிரின்சிபிளாக ஆத்மான்னு சொல்கிறோம்ல, ஆத்மாவுக்கு கான்ஷியஸ்னஸ் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கக்கூடாது. ஆத்மாவே கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆத்மாவோட நேச்சர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த உணர்வு தன்மை இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே சொல்லப்படுறது. அதை தான் சைத்தன்யம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம், ஆத்மாங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம், சித் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா ஞானஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா போதஸ்வரூபம்னு சொல்லுவோம், விஞ்ஞானஸ்வரூபம்னு சொல்லுவோம், இல்லைனா சம்வித் ஸ்வரூபம். இப்படி நிறைய பேரை வந்து சாஸ்திரம் இந்த சைத்தன்யத்துக்கு கொடுக்கறது. இப்போ வந்து ஆத்மா சரீரத்ரயத்திலேருந்து டிஃப்ரெண்ட், அதோட நேச்சரே கான்ஷியஸ்னஸ் ஆர் சைத்தன்யம். கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா உணர்வு தன்மை அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த போர்ஷன் படிக்கிறோம் இல்லையா, இதுலேருந்து இந்த ஒரு இம்பார்ட்டண்ட் மெசேஜ் நம்மளுக்கு கிடைக்கிறது. என்ன மெசேஜ்? ஆத்மா சரீரத்ரயத்திலேருந்து டிஃபரெண்ட், அதோட நேச்சர் கான்ஷியஸ்னஸ். இப்போ நெக்ஸ்ட், இப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வந்து ஆத்மா அனாத்மா மிக்சர் அப்படின்னு சொன்னால், அதாவது சைத்தன்ய ஸ்வரூபம் ப்ளஸ் ஜட ஸ்வரூபம் உடைய மிக்சர் அப்படின்னு சொன்னால், இந்த ரெண்டில் சாஸ்திரம் சொல்கிறது ஆத்மா ஆர் கான்ஷியஸ்னஸ் காம்பனண்ட் இருக்குல்ல, அதுதான் நீ அப்படின்னு நம்மளுக்கு இந்த போர்ஷன்லேருந்து ஒரு இம்பார்ட்டண்ட் மெசேஜ் கிடைக்கிறது. ஸோ கான்ஷியஸ் போர்ஷன் ப்ளஸ் ஜட போர்ஷன் இருக்கு இல்லையா. இப்போ கான்ஷியஸ் போர்ஷனுக்கு ஆத்மான்னு பேர். ஏன்னா ஏன் கான்ஷியஸ் போர்ஷனுக்கு ஆத்மான்னு பேர் கொடுக்கறது அப்படின்னா, சான்ஸ்கிரிட்டில் ஆத்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? செல்ஃப், நான் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து கான்ஷியஸ்னஸ் தான் நானுன்னு சொல்லணும்ல, சாஸ்திரம் அது தானே நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறது. அதனால் இந்த கான்ஷியஸ்னஸுக்கு ஆத்மா அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா ஆத்மா இஸ் ஈக்குவல் டு நான். இப்போ கான்ஷியஸ்னஸ் என்னுடைய ரியல் செல்ஃப். அப்போ இந்த பாடி மைண்டு சென்ஸ் காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்கே, அது என்னது அப்படின்னா அது ரியல் கிடையாது. அப்போ அதை வந்து நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா வெறுமை டிரான்சாக்ஷன் பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறேன். அதுவும் எப்படி? இன்சிடென்டலாக யூஸ் பண்ணுறேன். தற்காலிகமாக
கொஞ்ச காலத்துக்கு நான் பயன்படுத்துறது தான் இந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ். அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நான் வந்து அதை பயன்படுத்துகிறேன். அது எப்படி இருக்குதுன்னா ஆகமா அபாயி வந்து போகக்கூடியதாக இருக்குது. தேர்ஃபோர் அது எப்படி இருக்கும்னா அனித்யம், வரும் போகும் அப்படின்னா ஆல் த டைம் இருக்காது இல்லையா. ஆல் த டைம் இருக்காதுங்கிறத நாம் அனித்யம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த பாடியை நாம் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு பொருளை யாராவது நான் அப்படின்னு சொல்லுவாளோ? இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இப்போ பெண்ணை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் தான் பெண்ணு அப்படின்னு சொல்லுவோமா? அப்படின்னு சாஸ்திரம் நம்மளை பார்த்து கேள்வி கேட்குறது. நீ இந்த சரீரத்தை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இதை போய் நானுன்னு சொல்கிறியே அப்படின்னு கேள்வி கேட்குறது. இப்போ நம்மளுக்கு என்ன ரெண்டாவது மெசேஜ் கிடைக்கிறது? நான் சைத்தன்ய ஸ்வரூபம், நான் கான்ஷியஸ்னஸ், இந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறதை நான் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி பயன்படுத்துகிறேன். இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ். இதை வந்து நாம் நிறைய வாட்டி உட்காந்து யோசித்து இந்த விஷயத்தை அசிமிலேட் பண்ணிக்கணும், நல்லா நம்மளோட மனசில் பதிய வச்சுக்கணும். அப்போ தான் இதை திருப்பி திருப்பி யோசித்து இந்த விஷயத்தை அசிமுலேட் பண்ணிக்கும் பொழுது என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, இந்த பாடி மேலே ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுருக்கோம்ல, அது அப்போ தான் நம்மளை விட்டு போகும். செப்பரேட் பண்ணிக்கணும்ல நம்மளை. நான் பாடி கிடையாது. ஏன் நான் பாடி கிடையாது? அது பஞ்சபூதத்தினால ஆக்கப்பட்டிருக்கு, அது டெஃபினட்டாக நானாக இருக்க முடியாது அப்படிங்கிற அறிவெல்லாம் கொடுத்தா தான் புத்தி வந்து ஒத்துக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படியே அந்த புத்திக்கு விஷயத்தையெல்லாம் ஃபீடு பண்ணி இப்போ மனசை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும். அப்போ தான் பாடி மேலே இருக்கிற அட்டாச்மெண்ட் நம்மளை விட்டு போகும். இப்போ அந்த பாடியை வந்து பார்த்துக்கவே கூடாதானா? நன்னா பார்த்துக்கணும். ஏன்னா பாடி தான் ஹெல்ப் பண்ணுறது. இப்போ கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்ணணுன்னா எது ஹெல்ப் பண்ணுறது? சரீரம் தான் ஹெல்ப் பண்ணுறது. அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது அதை நானுன்னு மட்டும் நீனு சொல்லிடாதே. இப்போ இந்த ஐடியாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ புத்திக்கு வந்து என்ன கேட்கும்? புத்தினா லாஜிக் அண்ட் ரீசனிங் கேட்கும். எந்த ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும்னாலும் வாட் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் தட் அப்படின்னு தான் புத்தி வந்து தேடும் இல்லையா. அப்போ இந்த ஐடியாவை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சாஸ்திரம் வந்து ஒரு மெத்தடை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறது. அந்த மெத்தடுக்கு பேர் திருக் திருஷ்ய விவேக மெத்தட் அப்படின்னு பேர். திருக் திருஷ்ய விவேக பிரக்ரியான டீச்சிங் மெத்தடாலஜி. இந்த மெத்தட் வந்து என்ன சொல்லி கொடுக்குறது அப்படின்னா, நான் எதையெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனோ அது எதுவுமே நான் கிடையாது. இதுதான் இந்த திருக் திருஷ்யோட பேசிக் பிரின்சிபிள். நான் எதையெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனோ அது எதுவுமே நான் இல்லை. ஐ ஆம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினாலும் அது எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆப்ஜெக்டாக இருக்கும். நான் எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் அது வந்து ஆப்ஜெக்ட். ஆனால் நான் யார்? இப்போ நான் வந்து பெண்ணை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னால் எல்லாம் பார்க்குறது, கேட்குறது, தொடுறது எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கீழே வந்துடும், ரைட்டா? இப்போ நான் பேனாவை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் இதுலேருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? நான் பேனா கிடையாது. அப்போ நான் யார்? பேனாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்சர். அப்போ எக்ஸ்பீரியன்சர் எப்பவுமே சப்ஜெக்டாக தான் இருக்க முடியும். எக்ஸ்பீரியன்ஸர் ஒரு நாளைக்கும் ஆப்ஜெக்டாக இருக்க முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஆப்ஜெக்டாக ஒரு நாளைக்கும் இருக்க முடியாது. இப்போ நான் சேரை பார்க்குறேன், வாலை பார்க்குறேன், இந்த சவுண்டெல்லாம் இப்போ கேட்குறேன் அப்படின்னா நான் டெஃபினட்டாக சேராக இருக்க முடியாது, நான் டெஃபினட்டாக வாலாக இருக்க முடியாது, நான் டெஃபினட்டாக இந்த சப்தங்களாகவும் இருக்க முடியாது. அது எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்சர் நான். ஸோ இப்படி நாம் வந்து இதை கொஞ்ச காலம் ப்ராக்டிஸ் பண்ணினா இப்போ நம்மளுக்கு வந்து வெளியில் இருக்கிற இந்த பாடியை தாண்டி வெளியில் இருக்கிற ஆப்ஜெக்டை வந்து இந்த மாதிரி உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். வெளியில் இருக்கிற ஆப்ஜெக்ட் எதுவுமே நான் இல்லை அப்படின்னு புரிஞ்சிடும். எங்கே பிரச்சனை வரும்? இந்த சரீரத்துக்கிட்ட வந்த உடனே
ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ சாஸ்திரம் என்ன சொல்கிறது, நீ எப்படி வந்து ஒரு மைக்கை பார்க்குறியோ, பேனாவை பார்க்குறியோ, ஒரு சேரை பார்க்குறியோ, அந்த மாதிரி தான் இந்த சரீரத்தையும் இப்போ நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறது. ஆனால் நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், நான் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருதே சரீரம் இல்லையா. அப்போ அதை பிரித்து பார்க்கறதுக்கு நம்மளுக்கு இப்போ சாஸ்திரம் வந்து சொல்லி கொடுக்குறது, எப்படி நீ ஒன்றுத்தையும் வந்து செப்பரேட் பண்ணணும். இப்போ திருக் அப்படின்னு சொன்னால் பார்ப்பவன், எக்ஸ்பீரியன்சர் அப்படின்னு அர்த்தம். திருஷ்யம் அப்படின்னு சொன்னால் பார்க்கப்படும் பொருள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்படுற ஆப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ திருக்குன்னா சப்ஜெக்டு, திருஷ்யம்னா ஆப்ஜெக்ட்டு. அப்போ இந்த மிக்சர் தானே ஒரு இண்டிவிஜுவல்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த இண்டிவிஜுவலில் இருக்கிற மிக்சரை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறது, எப்படி நீ அதை இன்னொரு காம்பனண்ட்டாக தனித்தனியாக பிரிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறது. அந்த மெத்தடுக்கு பேர் திருஷ்ய மெத்தட். இப்போ இந்த சரீரத்தை நாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமா இல்லையா, பார்க்குறோம், ஃபீல் பண்ணுறோம், எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸும் வந்து நடக்கிறது. ஆனால் எப்படி இருக்குது அப்படின்னா, இட் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மீ. இந்த சரீரம் இட் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. இப்போ பென்னு மைக்குன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த சரீரம் எப்படி இருக்குன்னா என்னோட ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இன்டிமேட்டாக இருக்கிறதுனால என்னால் வந்து இமீடியட்டாக அதை பிரித்து பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் சாஸ்திரம் சொல்கிறது, எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் அது டெஃபினட்டாக நீயாக இருக்க முடியாது. ஏன்னா அது ஜடம். அந்த சரீரம் வந்து பஞ்சபூதத்தினால் ஆக்கப்பட்டிருக்கு, அது ஜடம். ஆனால் நீனு சேத்தனம், நான் மெட்டீரியல் பிரின்சிபிள். ஸோ பிரித்து பாரு அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த சரீரம் இருக்குல்ல, இந்த ஃபிசிக்கல் சரீரத்தையும் நம்ம பார்த்தோன்னா வேக்கிங் ஸ்டேட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக? வேக்கிங் ஸ்டேட்டுக்கு என்னது சான்ஸ்கிரிட்டில்? ஜாக்கிரத் அவஸ்தா. வெரி குட். இப்போ ஜாக்கிரத் அவஸ்தாவில் மட்டும்தான் இந்த சரீரத்தை நான் வந்து பயன்படுத்துகிறேன். இப்போ சப்போஸ் நான் வந்து ஸ்வப்ன அவஸ்தாவுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிறது, இந்த சரீரத்தை நான் வந்து ட்ராப் பண்ணிடுறேன். அப்புறம் அப்போனா நான் வந்து ஸ்வப்ன அவஸ்தாவுக்கு போயிட்டேன்னு சொன்னால் நான் இப்போது ஐ ஆம் நோ மோர் அ வேக்கர். கரெக்டாக? இப்போ நான் யாரும் ஆயிடுறேன், ட்ரீமர். வேக்கர் வேறு, ட்ரீமர் வேறு. இதில் நீ இப்போ எந்த ஐன்னு கேட்குறது சாஸ்திரம்? நீ வேக்கரா, ட்ரீமரா, ஸ்லீப்பரான்னு கேட்குறது. எதுன்னு சொல்லுவோம்? கொஞ்ச நேரம் முழிச்சுட்டு இருக்கோம், அப்போ வேக்கர். அப்புறம் தூங்க போய்ட்றோம், அப்போ கனவு வருது, அப்போ ட்ரீமர். நன்னா தூங்கி போயிட்டோன்னா ஸ்லீப்பர். மாறிண்டே இருக்கே, இது எப்படி நீயாக இருக்க முடியும்னு கேட்குறது. கரெக்டு தானே சாஸ்திரம் கேட்குற கேள்வி? இப்போ நீ வேக்கரா, ட்ரீமரா, ஸ்லீப்பரா? அப்போது வேக்கிங் ஸ்டேட்டில் மட்டும்தான் இந்த சரீரத்தை யூஸ் பண்ணுறோம். ட்ரீம் ஸ்டேட்டுக்கு போயிட்டோன்னா வேறு புது செட் ஆஃப் சரீரம், புது செட் ஆஃப் இந்திரியங்கள். நம்மளை மாதிரி வந்து இந்த சுகபோகத்தையே அனுபவிக்கிற ஆள் இருக்கவே முடியாது. எவ்ரிடே நம்மளுக்கு நியூ சரீரம் ட்ரீமில், தெரியுமா உங்களுக்கு? நியூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு எல்லாமே புதுசு. ஒரு ட்ரீம்லேயும் புதுசாக விதவிதமாக நாம் வந்து வேர்ல்டை க்ரியேட் பண்ணுறோம். புது வேர்ல்டு, புது சரீரம், புது இந்திரியம். அப்போது ட்ரீம் பண்ணும் பொழுது இந்த சரீரத்தை நான் பயன்படுத்துறது இல்லை. எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? ட்ரீமில் தாகம் எடுத்ததுன்னா பக்கத்தில் தண்ணி பாட்டிலாம் வச்சுருந்தானே படுத்திருப்போம். அந்த தண்ணியை எடுத்து குடித்தா ட்ரீம் தாகம் போகுமா? ட்ரீம் தாகம் போனோன்னா ட்ரீமில் இதே மாதிரியே வாட்டர் பாட்டிலில் தண்ணி இருக்கணும், அதை குடித்தால் மட்டுமே ட்ரீம் தாகம் போகும். இந்த சரீரத்தை ட்ரீம் போது நாம் யூஸ் பண்ணுறது இல்லை. அந்த ஸ்வப்ன அவஸ்தாவோடைய டெஃபினிஷன்லேயே என்ன படித்தோம்? சூக்ஷ்ம சரீர அபிமானி ஆத்மா தைஜச இத் யுச்சியத்தே அப்படின்னு படித்தோமா? அப்போ அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் பாடி இருக்குன்னே தெரியாது. தூங்க போயிட்டோன்னா ஃபிசிக்கல் பாடியை நாம் ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம்? ட்ராப் பண்ணிடுறோம். ஐடென்டிஃபிகேஷனை ட்ராப் பண்ணிவிட்டு, இப்போ ஐடென்டிஃபிகேஷன் எதோட இருக்குன்னா காரண சரீரம் அண்ட் சூக்ஷ்ம சரீரத்தோட மட்டும்தான் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். அதில் ப்ரிடாமினண்ட்டாக நாம் சூக்ஷ்ம சரீரத்தோடு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுனால அந்த ஸ்டேட்டை நாம் ஸ்வப்ன அவஸ்தா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ட்ரீம் போது இந்த பாடியை யூஸ் பண்ணுறது இல்லை. சுஷுப்தியில்
சுஷுப்தினா என்னது? டீப் ஸ்லீப் ஸ்டேட். கனவு கூட இப்போ இல்லை, கனவும் போயிடுது. அப்போது 2 சரீரத்தையும் நான் டிஸ்கார்டு பண்ணுறேன். ஸ்தூல சரீரத்தையும் டிஸ்கார்ட் பண்ணுறேன், சூக்ஷ்ம சரீரத்தையும் நான் டிஸ்கார்ட் பண்ணுறேன். அப்போனா வேக்கிங் ஸ்டேட்டில் மட்டும்தான் இந்த சரீரத்தை யூஸ் பண்ணுறேன், ட்ரீம் ஸ்டேட்டில் வேற ஒரு சரீரத்தை யூஸ் பண்ணுறேன். அப்போனா கண்டிப்பாக நான் வேற, இந்த சரீரம் வேற. இது ஈஸியாக தானே இருக்குது புரிஞ்சுக்கிறதுக்கு, லாஜிக்கலி கரெக்டு தானே. நான் வேற, ட்ரீம் பாடி வேற, கரெக்டா? அப்போ உடம்பு அப்படின்னு சொல்லிட்டாலே அது வந்து இந்த வேர்ல்டை சேர்ந்தது அப்படின்னு சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறது. எப்படி மைக்கு, டெஸ்க்கு, சேரு அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி உடம்பும் ஒரு ஆப்ஜெக்ட். அதை ஆப்ஜெக்டாக நீனு பாரு. இப்போ என்ன சொல்கிறோம், இப்போ வந்து நேற்றுக்கு ராத்திரி நீங்கள் வந்து இட்லி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இட்லி அண்ட் சட்னி அப்படின்னா நேற்றுக்கு சாப்பிட்ட இட்லி சட்னி இன்றைக்கி என்னவா ஆகிறது? நியூட்ரிஷன் ஆகி உடம்பாக ஆகிடுறது. நேற்றுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை எப்படி பார்த்தேன் நீங்கள்? அந்த இட்லியை ஆப்ஜெக்டாக தானே பார்த்தேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அது எப்படி சப்ஜெக்டாக ஆகும்? அதுதான் நான் எப்படி சொல்கிறேன்? என்ன அந்த சாப்பிட்ட இட்லியும் சட்னியும் தானே இப்போ உடம்பாக இருக்குது. நேற்றுக்கு சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட்டு, சாப்பிட்டதுக்கப்புறம் அது எப்படி சப்ஜெக்டாக ஆகும்? ஸோ அந்த மாதிரி அதை பிரித்து பார்க்கணும். அப்போ உடம்பு பஞ்சபூதத்துலேருந்து வந்திருக்கு, அது எங்கேன்னு எங்கே போக போகிறது? பஞ்சபூதத்துக்கே அது போக போகிறது. ஸோ நீ வந்து அதை ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறதுக்கு பழகு அப்படின்னு சொல்கிறது. இப்போது எப்படி இதை புரிஞ்சுக்கலான்னா, இப்போ நம்ம சில பேர் கண்ணாடியெலாம் போட்டுருக்கேன்ல, பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு கண்ணாடி தேவைப்படுறது. அந்த கண்ணாடி ஒரு ஆப்ஜெக்டாக இல்லையா? டெஃபினட்டாக நீங்கள் வேறு, கண்ணாடி வேறு. ஆனால் அந்த கண்ணாடியை போட்டுண்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க? பாக்கி எல்லாத்தையும் பார்க்குறேன் இல்லையா? அந்த மாதிரி இந்த உடம்புங்கிற கண்ணாடியை போட்டுண்டு நம்ம பாக்கி வேர்ல்டுலி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இப்போது பண்ணுறோம். எப்படி கண்ணாடிங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்டோ அந்த மாதிரி தான் இந்த உடம்பு அப்படிங்கிறதும் ஒரு எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் எங்கே வரணும் அப்படின்னா, மனசு, புத்தி, சித்தம் அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதனால தான் சங்கரர் வந்து சொல்கிறார், மனோ புத்தி அகங்கார சித்தானி நாகம் அப்படின்னு சொல்கிறார். நீ இது எதுவுமே நீ கிடையாது. நீ மனசு கிடையாது, புத்தி கிடையாது, சித்தம் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே வந்து மேட்டர்னால் ஆக்கப்பட்டது. இப்படி நாம் வந்து சப்ஜெக்டை ஆப்ஜெக்டிலேருந்து பிரிக்கணும். இப்போ ஸ்தூல சரீரம் அனாத்மா அப்படின்னு சொன்னால், அனாத்மானா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஆத்மானா செல்ஃப் அப்படின்னா, அனாத்மா அப்படின்னா நான் செல்ஃப் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அனாத்மான்னு சொன்னாலே அது நான் இல்லை அப்படின்ற மீனிங்கை அந்த அனாத்மாங்கிற வார்த்தை கொடுக்கணும். ஏன்னா ஆத்மாங்கிற சப்தத்துக்கு நான் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருந்ததுன்னா, அனாத்மாங்கிற சப்தத்துக்கு நான் இல்லை அப்படிங்கிற மீனிங் இருக்கு இல்லையா? ஸோ அனாத்மான்னு கேட்டாலே அது நான் இல்லை. ஸோ ஸ்தூல சரீரத்தை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இப்போ எங்கே வரணும்? சூக்ஷ்ம சரீரத்துக்கு வரணும். இப்போ சாஸ்திரம் சொல்கிறது சூக்ஷ்ம சரீரத்தையும் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அப்படின்னு சொல்கிறது. எப்படி சொல்கிறோம்? இப்போ சூக்ஷ்ம சரீரத்தில் இந்திரியங்கள்லாம் இருக்கா? பஞ்ச கர்மேந்திரியாணி, பஞ்ச ஞானேந்திரியாணிலாம் இருக்குது. இப்போ என்னுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணுறதா இல்லையா அப்படின்னு யாருக்கு தெரியும்? என்னுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணுறதா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? எனக்கு தான் தெரியும். இப்போ நீங்கள் வந்து கண்ணு டெஸ்ட் பண்ண போனேன் அப்படின்னு சொன்னால் டாக்டர் என்ன பண்ணுறாரு? எவ்வளோ இன்டெலிஜென்ட் டாக்டர் என்ன கேட்குறாரு? உங்களை நல்லா தெரியுறதா? இதை விட இது பெட்டரா, அதை விட அது பெட்டரா? அப்போ நம்மக்கிட்டேருந்தே ஆன்சரை வாங்கி நமக்கு வந்து ஒரு கண்ணாடியை கொடுக்குறார். அப்படின்னா அந்த நேரத்தில் ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம்? நம்ம என்னுடைய இந்திரியம் பக்காவாக ஃபங்க்ஷன் பண்ணுறதா
இல்லை ரொம்ப சுமாராக ஃபங்க்ஷன் பண்ணுறதா, இல்லை சுத்தமாக கண்ணே எனக்கு தெரியலையா அப்படிங்கிறத நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால என்னால் ரிப்போர்ட் பண்ண முடியறது. இந்த இதை வச்சா நன்னா தெரியறது டாக்டர் அப்படின்னு சொன்ன ஒன்றுத்த மாற்றினா இல்லை லாஸ்ட் லைன் எனக்கு இப்போது தெரியலை, அப்புறம் வேறு ஒன்று மாற்றினா லாஸ்ட் லைன் கூட இப்போ எனக்கு தெரியறது அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னால் என்னுடைய சென்ஸ் ஆர்கன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியறது. அப்படின்னா அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணுறதா இல்லையா அப்படிங்கிறத என்னால் வந்து தெரிஞ்சுக்க முடியறது. அப்படின்னா அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் இப்போ நான் தெரிஞ்சுக்கிற ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது. அப்போது டெஃபினட்டாக நான் வேறு, சென்ஸ் ஆர்கன்ஸ் வேறு. இப்போ நெக்ஸ்ட்டு மைண்டுக்கு வந்துட்டோம். அப்படின்னா மைண்டுனா மனசு. மனசு நானா அப்படின்னா மனசு நானா இல்லையா? மனசும் நான் கிடையாது. எப்படி சொல்கிறோம் மனசும் நான் கிடையாதுன்னு? இப்போ மனசில் வந்து நிறையா இமோஷன்ஸ் எல்லாம் ஏற்படுறதில்ல. இப்போ நான் வந்து கோபமாக இருக்கேன், நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன், நான் வருத்தமாக இருக்கேன், இதெல்லாம் நமக்கு தெரியறதா தெரியலையா? அப்போ என்ன பண்ணிட்டு இதை தெரிஞ்சுக்கிறோம்? மைண்டை இப்போ வந்து மைக்கு பிளாக்கு கலராக இருக்குது எப்படி சொல்ல முடியறது என்னால்? நான் சப்ஜெக்டாக இருந்துட்டு அந்த மைக்கை ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்கும் பொழுது அந்த மைக்குடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இப்போ என்னால் வந்து ரிப்போர்ட் பண்ண முடியறது இல்லையா? அந்த மாதிரி நான் சப்ஜெக்டு. இப்போ என் மைண்டை நான் சப்ஜெக்டாக இருந்து பார்க்கும் பொழுது மைண்டில் இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் இப்போது ஏற்படுறது. அப்போ மைண்டு ரொம்ப இப்போது கோபமாக இருக்குது, மைண்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு என்னால் அதை ஆப்ஜெக்டாக பார்க்கறதுனால தான் அதனுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் என்னால் இப்போது சொல்ல முடியறது. அப்போ மைண்டும் ஆப்ஜெக்ட், நான் சப்ஜெக்டு, மைண்டு ஆப்ஜெக்டு. அதனால் ஒரு நாளைக்கும் நான் மைண்டாக இருக்க முடியாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன வரும்? மனசுக்கு அப்புறம் புத்தி. புத்தி ஜென்ரலாக என்ன பண்ணும்? புரிஞ்சுக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். இப்போ சொல்கிற விஷயங்கள் புரியறது, புரியல, புரிஞ்சா மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது, புரிஞ்சும் புரியாமலும் இருக்குது, இப்படி நிறைய தாட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ நம்மளுக்கு தெரியறதா தெரியலையா? இப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சிருக்கலாம், அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? ஓ சூப்பராக புரியறதில்ல, செமையாக சொல்கிறதில்ல சாஸ்திரம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு தாட் வருது. அப்புறம் புரியலை அப்படின்னா ஐயோ இது ஏன் நம்மளுக்கு புரியவே மாட்டேங்கிறது, என்ன தான் சொல்ல ட்ரை பண்ணுறது சாஸ்திரம் அப்படின்னு ஒரு தாட் வருது. அப்போ இது எல்லாம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியறது. அப்படின்னா இதெல்லாம் எங்கே நடக்கிறது இந்த தாட்ஸ் எல்லாம்? புத்தியில். அப்போ புத்தியை நான் ஆப்ஜெக்டிஃபை பண்ணி புத்தியில் நடக்கிற விஷயத்தை நான் அண்டர்ஸ்டாண்டு பண்ணிக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன். அப்போது புத்தியும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்ட். தேர்ஃபோர் நான் புத்தி இல்லை. அப்போ ஸ்தூல சரீரமும் நான் இல்லை, சூக்ஷ்ம சரீரமும் நான் இல்லை. இப்போ வாட் அபவுட் காரண சரீரம்? ஒருவேளை நான் காரண சரீரமாக இருப்பேனோ? காரண சரீரத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமா இல்லையா? காரண சரீரத்தை எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோன்னு சாஸ்திரம் சொல்கிறது? நல்லா தூங்கும் பொழுது, டீப் ஸ்லீப் ஸ்டேட்டில் என்ன சொல்கிறோம்? எதுவுமே தெரியல. அது அப்போ சொல்லுவோம், எழுந்துனதுக்கப்புறம் தான் சொல்லுவோம் எதுவுமே எனக்கு தெரியலை. அந்த எதுவுமே எனக்கு தெரியலை இருக்குல்ல, அதுதான் காரண சரீரம். ஸோ காரண சரீரத்தை நாம் நன்னா தூங்கும் பொழுது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். அந்த டோட்டல் பிளாங்க்னஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த டோட்டல் பிளாங்க்னஸ் தான் காரண சரீரம். ஏன் வந்து டோட்டல் பிளாங்க்னஸ் அந்த இடத்துல இருக்குது? சுஷுப்தி அவஸ்தாவில் ஆக்சுவலாக என்ன நடக்கிறது? ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் இப்போ டார்மெண்ட்டாக ஆகிடுறது. எல்லாம் இப்போ வந்து இப்படி கிளையெல்லாம் விரிச்சுண்டு எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தூங்கும்போது என்ன ஆகிறது? அப்படியே போய் சீடு ஃபார்முக்கு போய்டுறதுனால வெறும் சீடு மட்டும் இருந்ததுன்னா என்ன இருக்கும்? வெறும் பிளாங்காக ஒன்றுமே நமக்கு தெரிஞ்சிக்க முடியாத மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அதனால அந்த இடத்துல
பிளாங்க்னஸ் இருக்குது. ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் அதனுடைய டார்மெண்ட் ஃபார்முக்கு போயிடுறது. ஸோ பேசிவாக இருக்கிறதுனால அந்த இடத்துல பிளாங்க்னஸ் அப்படின்னு அதை சொல்கிறோம். அதுதான் காரண சரீரம். அந்த கண்டிஷனையும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்னா இல்லையா? நான் அந்த கண்டிஷனையும் தூங்கும் பொழுது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால தான் எழுந்துட்ட உடனே நான் பிளாங்க்னஸ்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஏன் தூங்கிகிட்டே இருக்கும்போதே அதை என்னால் சொல்ல முடியல, நான் பிளாங்க்னஸை இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஏன் என்னால் தூங்கிகிட்டே இருக்கும்போதே சொல்ல முடியல? ஏன்னா நான் இப்போ ஏதாவது சொல்லணுன்னா இந்திரியங்கள்லாம் இப்போ ஃபங்க்ஷன் பண்ணினா தானே என்னால் சொல்ல முடியும். அப்போ இந்திரியங்கள்லாம் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கு? ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அது திருப்பியும் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ரிப்போர்ட் பண்ணிடுறது. ஓ, நீ இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின, அதனால நான் இதை தூங்கும் பொழுது எனக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னு நான் எழுந்த உடனே ரிப்போர்ட் பண்ணுறேன். ஸோ அந்த கண்டிஷனையும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால நான் காரண சரீரமும் கிடையாது. ஸோ இந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் எனக்கு ரொம்ப 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 க்ளோஸாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட். ஆனால் நான் அந்த ஆப்ஜெக்ட் இல்லை. இப்போ நான் யாருன்னா எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற சைத்தன்ய ஸ்வரூபம் அகம், நான் மெட்டீரியல் கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிள். இதை அரைவ் பண்ணுறதுக்கு இந்த திருக் திருஷ்ய மெத்தடு சாஸ்திரம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது. இங்கே இந்த டெக்ஸ்டில் ஆத்தர் இதையே வேற ஒரு விதமாக நமக்கு சொல்லி கொடுக்குறார். இப்போ இந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸுங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு பர்டிகுலர் டேட்டில் யூசேஜுக்கு அவைலபிளாக இருந்திருக்கும். அப்புறம் இன்னொரு பர்டிகுலர் டேட்டில் அது போயிடும். இப்போது சாஸ்திரம் சொல்கிறது இது உனக்கு புரிஞ்செடுத்து அப்படின்னு சொன்னால் அது போக போகிறதில்ல. ஒரு நாளைக்கு அது போகிறதுக்கு முன்னாடியே நீ ரெடியாயிருன்னு சொல்கிறது. எப்போ வேணும்னாலும் அது என்னை விட்டு போகட்டும். இப்போது இது கொடுத்துருக்காருல பகவான், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காருல, ஏதோ ஒரு பர்பஸுக்காக தானே கொடுத்துருக்கணும். அந்த பர்பஸை நீ அது போகிறதுக்கு முன்னாடி முடிச்சுக்கோன்னு சொல்கிறார். அப்படின்னா எதுக்காக இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு? இது எதுவுமே நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அதை தெரிஞ்சுண்டு நீ ரெடியாயிரு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பகவான்கிட்டே திருப்பி கொடுக்கறதுக்கு ரெடியாயிரு அப்படின்னு சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறது. ஒரு தேங்க்யூ நோட்டோட பகவான்கிட்ட ரிட்டர்ன் பண்ணு. நீ எதுக்கு கொடுத்தியோ அதுக்கு நான் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டேன், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நாம் ரெடியாக இருக்கணும். இப்போ நான் சைத்தன்ய ஸ்வரூபம்னு தெரிஞ்சுட்டா தானே என்னால் சந்தோஷமாக இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் பகவான்கிட்ட ரிட்டர்ன் பண்ண முடியும் இல்லையா? அப்போ இந்த மாதிரி இதை ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா நமக்கு இந்த திருக் திருஷ்ய விவேக மெத்தட் யூஸ் ஆகிறது. இங்கே ஆத்தர் வேற ஒரு ரீசனிங் கொடுக்குறார். அது என்ன அப்படின்னா, இப்போது இந்த அகம் ஆத்மா, நான் ஆத்மா அப்படின்னு கிளைம் பண்ணுறதுக்கு இங்கே என்ன சொல்கிறார்? இப்போ இந்த பாடியை பற்றி நாம் ஜென்ரலாக பேச்சு வாக்கில் ரெஃபர் பண்ணும் பொழுது யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன சொல்லுவோம்? என்னோட உடம்பு இருக்குல்ல அப்படின்னு பேசுவோம்ல, என்னோட கண்ணு, என்னோட காது, இப்போ என்னோட உடம்பு ஒல்லியாக இருக்குது, என்னோட உடம்பு குள்ளமாக இருக்குது, இப்படின்னு நாம் ஜென்ரலாக ரெஃபர் பண்ணுறோம்ல. இப்போ நாம் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை சாஸ்திரம் சொல்கிறது நீ கொஞ்சம் கவனித்து பாரு, நீ என்ன மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன்னு. இப்போது எதெல்லாம் என்னோடதோ அது டெஃபினட்டாக நானாக இருக்க முடியாது, கரெக்டாக? என்னுடைய பாடி அப்படின்னு தானே நீ சொல்கிற. அப்போ அது எப்படி நீனா இருக்க முடியும் அப்படின்னு சாஸ்திரம் கேட்குறது. ஸோ வாட் எவர் பிலாங்ஸ் டு மீ இஸ் நாட் மீ. இது என்னோட பேனா, இந்த பேனா நானாக இருக்க முடியாது. என்னோட கார், என்னோட வீடு, டெஃபினட்டாக அது எதுவுமே நானாக இருக்க முடியாது. என் புத்தி சொல்கிறோமா, என் மனசு, இப்போ எதுவுமே நானாக இருக்க முடியாது. அப்போ பஞ்ச கோஷாவை நாம் என்னோடது அப்படின்னு ரெஃபர் பண்ணுறோம். அப்போது எப்படி பஞ்ச கோஷா
நானாக இருக்க முடியும். அப்போ நான் வந்து நான் மெட்டீரியல் கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல் ஆத்மா. அதை தான் வந்து இந்த ஸ்லோகம் இந்த மதியம் ஷரீரம் அப்படின்னு ஆரம்பித்து ஆத்மா ந பவதி அது வரைக்கும் ஆத்தர் வந்து இந்த விஷயத்தை தான் இங்கே சொல்கிறார். இப்போ திருக் திருஷ்ய விவேகம் மாதிரியே இங்கே வந்து இது என்ன விவேகம்னா அகம் மம விவேகம் அப்படின்னு நாம் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அகம்னா நான், மமனா என்னோடதுன்னு அர்த்தம். இப்போ இங்கே என்ன சொல்கிறார், மதியம் ஷரீரம். மதியம் ஷரீரம்னா இந்த இடத்துல என்னது, அன்னமய கோஷா. ஸோ ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், என் ஷரீரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால தான் மதியம் ஷரீரம்னா, மதியம்னா பிலாங்கிங் டு மீ அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ பொசஸ் தி பாடி, மதியம் ஷரீரம். இப்போ நான் பாடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன ஆகிடும், நான் ஆப்ஜெக்டாக ஆகிடுவேன் இல்லை. ஆனால் நான் டெஃபினட்டாக ஆப்ஜெக்டாக இருக்க முடியாது, ஏன்னா நான் வந்து சேத்தன ஸ்வரூபம். இப்போ நானும் ஜடமாக ஆகிடுவேன். நான் தான் பாடின்னு சொன்னால் என்ன ஆக்சுவலாக மீன் பண்ணுறோம், நான் ஜடம் அப்படின்னு மீன் பண்ணுறோம். ஸோ மதியம் ஷரீரம்னு சொல்கிற, பாடி என்னோடதுன்னு சொல்கிற, அதுலேருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், நீ பாடி இல்லை ஆர் நான் பாடி இல்லை. அப்போ அன்னமய கோஷா நான் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு கோஷாவை இங்கே நெகேட் பண்ணுறேன், அது நீ கிடையாதுன்னு. நெக்ஸ்ட் என்னது, மதியா பிராணாஹா, பிராணமய கோஷா. பிராணமய கோஷா பிலாங்ஸ் டு மீ, என்னோட பிராணமய கோஷா அப்படின்னு தான் நீ ரெஃபர் பண்ணுற. ஏன் அப்படி சொல்கிறோம், ஏன்னா என்னால் வந்து அதோட ஃபங்க்ஷன்ஸை பற்றி பேச முடியறது. என் பிராணன் ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணலை, அதனால் எனக்கு டைஜஷனில் பிரச்சனை இருக்குது, இப்படியெல்லாம் பேசுகிறோம்ல. இப்போ என்னோட அப்படின்னு நீ வந்து சொல்கிறதுனாலையே அது டெஃபினட்டாக நீயாக இருக்க முடியாது. ஸோ பிராணமய கோஷாவும் நான் இல்லை. நெக்ஸ்ட் என்னது, மதியம் மனஹா, என்னோட மைண்ட். ஸோ மனோமய கோஷா பிலாங்ஸ் டு மீ. இப்போ நான் மனோமய கோஷாவாக இருக்க முடியாது. நெக்ஸ்ட் என்னது, மதியாஃப் புத்திஹி. புத்தி அப்படின்னா இன்டெலெக்ட். விஞ்ஞானமய கோஷா, விஞ்ஞானமய கோஷாவும் என்னோடதுன்னு நீ ரெஃபர் பண்ணுற, தேர்ஃபோர் நீ விஞ்ஞானமய கோஷா இல்லை. கடைசியில் என்னது, மதியம் அஜ்ஞானம். அஜ்ஞானம்னா இந்த இடத்துல இது என்னவா இருக்கணும், காரண சரீரத்துக்கு கொடுக்கப்படுற பேர். காரண சரீரத்துக்கு இன்னொரு பேர் என்னது, ஆனந்தமய கோஷா இல்லையா. கோஷாவில் பார்த்துன்னு வரும்பொழுது காரண சரீரம் இஸ் ஈக்குவல் டு ஆனந்தமய கோஷான்னு படித்தோமா. இப்போ வந்து காரண சரீரத்தோடைய டெஃபினிஷனை போய் நாம் இப்படி திருப்பி பார்த்தோம்னா அதில் என்ன இருக்கும், அனிர்வாச்சிய அநாதி அவித்யாரூபம் ஷரீரத்வயஸ்ய காரணமாத்திரம் சத்ஸ்வரூப அஜ்ஞானம் அப்படின்னு நாம் வந்து அந்த இடத்துல படித்தோம். அப்போ அஜ்ஞானம் அப்படின்னு நாங்கள் படித்தோம் இல்லையா, அதனோட டெஃபினிஷனில் அந்த அஜ்ஞானத்தை இங்கே தூக்கி ஆத்தர் வந்து போட்டிருக்கார். அப்போது அஜ்ஞானம் இஸ் ஈக்குவல் டு காரண சரீரம் விச் இஸ் ஈக்குவல் டு ஆனந்தமய கோஷா. அப்போ மதியம் அஜ்ஞானம் அப்படிங்கிறது மதியம் ஆனந்தமய கோஷா அப்படிங்கிறது ரெஃபர் பண்ணுறது. ஸோ ஆனந்தமய கோஷாவையும் நான் என்ன சொல்கிறேன், என்னோடது அப்படின்னு சொல்கிறேன். தேர்ஃபோர் நான் ஆனந்தமய கோஷாவும் இல்லை. இது ஸ்வேனைவ ஞாயத்தே. என்ன கேட்குறார், உனக்கே இது தெரியறதில்லைன்னு சொல்கிறார். இப்போ என்னோடதுன்னு நீ எதெல்லாம் சொல்கிறியோ அது நீ இல்லை அப்படிங்கிறத உனக்கு யாரும் டீச்சர்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், உனக்கே அது தெரியறது. ஸ்வேனைவ, உனக்கே அது வந்து புரியறதே. இதுக்கு ஒன்றும் பெருசாக உனக்கு அறிவெல்லாம் இருக்க வேண்டாம். காமனாக நீ யூஸ் பண்ணுற எக்ஸ்ப்ரெஷன் தான் இது. ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், காமனாக நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம், ஆனால் அதை பற்றி யோசிக்கவே மாட்டோம். கேஷுவலாக யூஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம். இப்போ மூன் லைட்டுங்கிறது காமனாக நாம் யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு, ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போது ஒரு மூன் லைட்டை வச்சு ஒரு கிளாஸே நாம் வந்து எடுத்துடலாம் இல்லை. ஏன்னா மூன் லைட்டுன்னு ஒன்று ஆக்சுவலி கிடையாது. வாரோடு லைட் எங்கேருந்தோ கடன் வாங்கி அது வந்து இப்போது மூன் லைட் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி நிறையா வார்த்தைகளை ரொம்ப ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணுறோம், ஆனால்
கொஞ்சம் யோசி அப்படின்னு சாஸ்திரம் வந்து நம்ம மூளைக்கு வேலை கொடுக்குது. புத்தியை வந்து யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. நம்ம என்ன பண்ணுறோம், புத்தியே யூஸ் பண்ணாமல் இதை மட்டும் பகவான் எப்படி கொடுக்குறாரோ அப்படியே பகவான்கிட்ட ரிட்டர்ன் பண்ண ட்ரை பண்ணுறோம்ல. இங்கே என்ன சொல்கிறது, புத்தியை யூஸ் பண்ணுன்னு சாஸ்திரம் வந்து புத்திக்கு வேலை கொடுக்கறது. ஸோ தத் யதா மதீயத்வேன ஜாத்தம் கடக குண்டல கிரகாதிக்கம். எக்ஸாம்பிள் கொடுக்குறார். எப்படி வந்து சில விஷயங்கள்லாம் என்னோடதுன்னு நீ சொல்கிறியோ அப்படின்னு. அதுவும் என்ன எக்ஸாம்பிள்னால் வேல்யூபிள் திங்ஸை வந்து எக்ஸாம்பிளாக கொடுக்குறார். ஏன்னா வேல்யூபிள் அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு அது மேலே ஒரு ஸ்ட்ராங் அட்டாச்மெண்ட் இருக்கும்ல, ஓனர்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த விஷயம் மேலே. அதனால் இங்கே என்ன சொல்கிறார், காஸ்ட்லி விஷயங்களே வந்து எக்ஸாம்பிளாக கொடுக்குறார். இப்போ வந்து செப்பல்னு எடுத்துட்டா கூட, செப்பல் வந்து கொஞ்சம் கம்மி காசாக இருந்ததுன்னா இப்படி வாசலில் விட்டுட்டு வந்துட்டு மறந்து கூட போயிடுவோம். இப்போ நிறைய ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, வாசலில் தான் விட்டுட்டு வருவோம். ஆனாலும் பத்திரமா இருக்குமா அப்படின்னு ஒரு தாட் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கு இல்லையா. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ வேல்யூபிளோ அவ்வளோ மமக்காரம் இருக்கும். என்னோட செப்பல் எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கினேன்னு தெரியுமா அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ மோர் வேல்யூபிள், மோர் மமக்காரா. ஸோ இங்கே என்ன சொல்கிறார், கடக குண்டல கிரகம். கடக்கன்னா கோல்டு வளையல் ஒரு கோல்டு பிரேஸ்லெட் அப்படின்னு அர்த்தம். குண்டலம்னா இயரிங், காதில் போட்டுக்கிறது. கிரகம்னா ஹவுஸ், வீடு. அதுவும் என்ன வீடு, இது நம்ம பேரில் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கணும். அப்போ தானே அட்டாச்மெண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஸ்ட்ராங் அபிமானம் இருக்கும். ஸோ இந்த கடக குண்டல கிரகாதிக்கம் மதீயத்வேன ஞாத்தம். என்ன சொல்கிறோம், என்னோட வளையல், என்னோடைய இயர்ரிங், என்னோட வீடு, இப்படி தானே சொல்கிற. அண்ட் சொல்லும்பொழுதே உனக்கு கிளியராக என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கோடு சொல்கிற, இது எதுவும் நான் கிடையாது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கோடு தானே நீ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற. நான் ஓனர், இது எல்லாம் ஓன்டு அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கோடு தானே நீ பேசுகிற. அது மாதிரி இந்த பாடி என்னது அப்படின்னா ஓன்டு. நீ ஓனர், இது ஓன்டு. டெம்பரரி ரெசிடென்ஸ்னு படித்தோமா, சுக துக்காதி போக ஆயத்தனம். அப்போ நீ வந்து லீஸுக்கு இருக்க அப்படிங்கிறத அகெயின் ஆத்தர் வந்து நம்மளுக்கு இங்கே ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ இந்த லீஸுக்கு இருக்கிறதுக்கு நான் என்ன காசு கொடுத்துட்டு இந்த லீஸுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன், இந்த சரீரத்தை புண்ணிய பாப பிராரப்த கர்மா இருக்குல்ல, அதுதான் நான் கொடுத்துருக்கிற காசு, விலை. இப்போ அந்த புண்ணிய பாபம் இருக்கிற வரைக்கும் பாடி இருக்கும். இந்த பாடி இருக்கிறதுக்கு ஏஜ் வந்து க்ரைட்டீரியா கிடையாது. அதை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எது க்ரைட்டீரியானா புண்ணிய பாபம், அதுதான் க்ரைட்டீரியா. புண்ணிய பாபம் போயிடுத்து, அந்த பிராரப்த கர்மாவில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் புண்ணியம் அண்ட் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பாபம்னு எடுத்துன்னு வந்திருக்கோம். ஸோ அந்த பாபமும் புண்ணியமும் முடிஞ்சு போச்சு, எக்ஸாஸ்ட் ஆயாச்சுன்னு சொன்னால் ஒரு செகண்டு கூட எக்ஸ்ட்ராவாக இந்த சரீரத்தினால இருக்க முடியாது. கர்மா முடிஞ்சதுன்னா பாடியை நாம் ட்ராப் பண்ணி ஆகணும். ஸோ எப்படி வந்து எனக்கு என்னோட வளையல், என்னோட கிரகம் இப்படின்னு தெரியறதோ, ஸ்வஸ்மாத் பின்னம், பின்னம்னா வேற அப்படின்னு அர்த்தம். என்னிலிருந்து அது வேற, ஸ்வஸ்மாத் பின்னம், இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மீ அப்படின்னு எனக்கு எப்படி தெரியறதோ அது மாதிரி, ததா இந்த சேம் வே பஞ்சகோஷாதிகம் ஸ்வஸ்மாத் பின்னம். பஞ்சகோஷம் கூட என்னிலிருந்து வேறானது. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், என்னோட பஞ்சகோஷா அப்படின்னு சொல்கிறேன், என்னோட அன்னமயா, என்னோட பிராணமயா அப்படின்னு நான் சொல்கிறதுனால டெஃபினட்டாக அது நானாக இருக்க முடியாது. பஞ்சகோஷாதிகம் அப்படின்னா பஞ்சகோஷாவே நான் இல்லைன்னு பொழுது அந்த பஞ்சகோஷானால் நம்மளுக்கு ஏற்படுற மற்ற ரிலேஷன்ஸ் எல்லாம் இருக்கே, இப்போ பையன், ஒய்ஃபு, ஹஸ்பண்ட், அப்பா, அம்மா, இதெல்லாம் எதனால் ஏற்படுறது, சரீரத்தை பேஸ் பண்ணி தான் அத்தனை ரிலேஷன்ஸும் நம்மளுக்கு. இதுவே நான் இல்லையா, அப்போது அது எல்லாமும் கூட நானாக இருக்க முடியாது. இப்படி நாம் என்ன பண்ணணும், ஆத்மா ஐ
வந்து அனாத்மா ஐலேருந்து டிஃபரெண்ட் அப்படிங்கிறதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஆத்மா ஐ வேற, அனாத்மா ஐ வேற அப்படிங்கிறது தான் ஆத்தர் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இது படித்து முடித்தோடனே நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் வரும் இப்போது? ஆத்மா தர்ஹி கஹ, இது இல்லை அது இல்லை அதுவும் இல்லை இதுவும் இல்லை எதுவுமே இல்லைன்னா பின்ன எதுதான் ஆத்மா அப்படின்னு கோபமாக கேட்போம்ல, அதுதான் தர்ஹின்னா இன்டீட் என்ன சொல்லி தொலை அந்த மாதிரி கிட்டத்தட்ட எதுதான் இந்த ஆத்மா அப்படின்னு வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து இப்போ கேட்குறான். ஆத்மானா என்ன சொல்லி அப்படி டீச்சர்கிட்ட கேட்க முடியாதுல்ல, ப்ளீஸ் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டால் தான் டீச்சர் வந்து ஆன்சர் பண்ணுவான். ஸோ என்ன ஆன்சர் கொடுக்குறார்? ஆத்மா கஹக்கு சச்சிதானந்த ஸ்வரூபா. அப்போ ஆத்மாவோட நேச்சர் வந்து சத் சித் ஆனந்தம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ 3 எசென்ஷியல் நேச்சரை பற்றி இங்கே ஆத்தர் வந்து நம்மளுக்கு சொல்ல போகிறார். எசென்ஷியல் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, அதுலேருந்து அதை பிரிக்கவே முடியாது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ஃபயர்லேருந்து ஹாட்னஸை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது இல்லையா? அது மாதிரி சத்து சித்து ஆனந்தம் இருக்குல்ல, அதை வந்து ஆத்மாலேருந்து பிரிக்கவே முடியாது. ஏன்னா ஆத்மா சச்சித் ஆனந்த ஸ்வரூபா. இப்போ இந்த 3ம் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து நாம் சித்து எடுத்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு சைத்தன்யம் அப்படிங்கிற வார்த்தை வந்து இப்போது தெரியும், நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ சித் கிம் அப்படின்னா என்ன ஆன்சரு? ஞான ஸ்வரூபா. இப்போ சித் அப்படின்னு சொன்னால் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அண்ட் போன கிளாஸில் வந்து கான்ஷியஸ்னஸோட 5-fold நேச்சர் என்ன அப்படிங்கிறதையும் நாம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட் பார்த்தோம்? கான்ஷியஸ்னஸ் இந்த மெட்டீரியல் பாடியோட பார்ட்டோ ப்ராடக்டோ ப்ராப்பர்ட்டியோ இல்லை அப்படின்னு பார்த்தோம். ஸோ ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த பாடி வந்து குள்ளமாக இருக்குது, பாடி வந்து ஹைட்டாக இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பாடியோட ப்ராப்பர்ட்டி இல்லை. அந்த மாதிரி கான்ஷியஸ்னஸ் வந்து பாடிக்கு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியானா இல்லை. அப்போ பாடியோட ஏதாவது ஒரு பார்ட்டா, கை மாதிரி கால் மாதிரி ஏதாவது ஒரு பார்ட்டானா அதுவும் இல்லை. சரி, பாடியிலேருந்து உற்பத்தி ஆகிறதா ஏதாவது அப்படின்னா அதுதான் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். ஸோ பாடியோடைய ப்ராடக்ட்டும் கான்ஷியஸ்னஸ் இல்லை. அப்போ கான்ஷியஸ்னஸ் பாடியோட பார்ட்டோ ப்ராடக்டோ ப்ராப்பர்ட்டியோ இல்லை. எப்படி மூன் லைட் மூனோட பார்ட்டு கிடையாது. இன்ஃபேக்ட் மூன் அந்த லைட்டுக்கும் மூணுக்கும் சம்பந்தமே இல்லை இல்லையா? அப்போ மூன் லைட் மூனோட பார்ட் இல்லை, மூனோட ப்ராடக்ட் இல்லை, மூனோட ப்ராப்பர்ட்டியும் இல்லை. அப்போ அந்த லைட்டு மூணில் இருக்குது ஆனால் மூனோடது இல்லை. அது மாதிரி கான்ஷியஸ்னஸ் பாடியில் இருக்குது ஆனால் கான்ஷியஸ்னஸ் பாடியோடது இல்லை. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது, கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டிபெண்ட் நான் மெட்டீரியல் பிரின்சிபிள். ஏன்னா அது நான் மெட்டீரியலாக இருந்தால் தான் நல்லா வந்து சேத்தனத்தை கொடுக்க முடியும் இல்லையா? அதனால் நான் மெட்டீரியல் பிரின்சிபிள் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணுறது? அது அந்த நான் மெட்டீரியல் பிரின்சிபிள் இந்த பாடி முழுக்க பர்வேடு பண்ணி இந்த ஜடமான அச்சேதனமான பாடிக்கு சேத்தனத்துவத்தை கடன் கொடுக்கறது, சேத்தனத்துவத்தை கொடுக்கறது. எப்படி வந்து சன்லைட்டு என்ன பண்ணுறது? அந்த இருட்டாக இருக்கிற மூணு முழுக்க வியாபித்து அந்த இருட்டாக இருக்கிற மூணை இப்போது பிரகாச மூணாக ஆக்கிறது இல்லையா? அந்த மாதிரி இந்த சைத்தன்யம் இந்த பாடியை பர்வேட் பண்ணி பாடிக்கு சென்ஷியன்சியை கொடுக்கறது. இப்போ வந்து நம்ம சென்ஷியன்ட் பாடியாக இருக்கோம்னா எதனால்? இந்த பாடியிலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற கான்ஷியஸ்னஸ் இந்த பாடியை பர்வேட் பண்ணுறதுனால தான் இந்த பாடிக்கு அந்த சென்ஷியன்சி கிடைக்கிறது. இது வந்து ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது என்னது? இந்த கான்ஷியஸ்னஸ் வந்து பாடியை மட்டும்தான் பர்வேட் பண்ணுறதா அப்படின்னா இல்லை, பாடியை தாண்டி
அது எல்லா இடத்துலையும் வந்து பர்வேட் பண்ணுறது. இப்போ சன்லைட் வெறும் மூணில் மட்டும்தான் விழறதா அப்படின்னா இல்லை, சன்லைட் என்டையர் வேர்ல்டில் எல்லா இடத்துலையும் தான் சன்லைட் வந்து வியாபிக்கிறது இல்லையா. இப்போ ஆப்ஜெக்ட் இல்லாத ஒரு இடத்துல நம்மளால் வந்து லைட்டை ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. பியோர் லைட்டை ஆப்ஜெக்ட் இல்லாத இடத்துல நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. அது மாதிரி கான்ஷியஸ்னஸ் வந்து பாடியை தாண்டியும் வந்து பர்வேட் பண்ணுறது. இது வந்து 3வது பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட் வந்து பாடியே அழிஞ்சு போனாலும் கான்ஷியஸ்னஸ் அழிஞ்சு போகுமானா கான்ஷியஸ்னஸ் அழிஞ்சு போகாது, அது கண்டினியூ ஆகும், அது அழியறது இல்லை. இப்போ பாடி ஏன் அழிஞ்சு போகிறது? பாடியுடைய நேச்சரே அழிஞ்சு போகிறது. பாடியோட நேச்சரே டிஸ்இன்டெகிரேட் ஆகுறது. மேட்டரோட நேச்சர் என்ன? மாறிண்டே இருக்கும் இல்லையா. இன்டெகிரேட் ஆகும், டிஸ்இன்டெகிரேட் ஆகும், இன்டெகிரேட் ஆகும், டிஸ்இன்டெகிரேட் ஆகும். இதுதான் வந்து மேட்டருடைய நேச்சர். இப்போ பாடி வந்து மேட்டர்னு சொன்னால் பாடி அப்படி தான் வந்து வரும், அப்புறம் தேயும், ஒரு நாள் அழியும். அதுவும் எஸ்பெஷலி ஸ்தூல சரீரம்னு எடுத்துட்டோன்னா 6 டைப்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் அது அண்டர்கோ பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதில் லாஸ்ட் சேஞ்ச் என்னது? வினஷ்யதி, டெத். இனிமேல் அந்த பாடியை வச்சு ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது. இப்போ அந்த மாதிரி இந்த பாடிக்கு லாஸ்ட் சேஞ்ச் நடக்கும்பொழுது கான்ஷியஸ்னஸ்க்கு என்ன ஆகும்னா கான்ஷியஸ்னஸ் அப்போ கூட கண்டினியூ ஆகும். ஏன் அப்படின்னா கான்ஷியஸ்னஸுக்கு எந்த விதமான சேஞ்சும் ஏற்படுறது இல்லை. அதோட நேச்சரே அப்படின்னா சேஞ்ச்லெஸ்ஸாக இருக்கிறது தான் அதனுடைய நேச்சர். அதனால பாடியே போனாலும் கான்ஷியஸ்னஸ் வந்து கண்டினியூ ஆகும். இது 4th பாயிண்ட். 5th பாயிண்ட் என்னது? அப்படி கண்டினியூ ஆகிற கான்ஷியஸ்னஸ் இருக்குல்ல, அதை நம்மளால் வந்து ஒரு மெட்டீரியல் மீடியம் இல்லாமல் ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. இப்போ கான்ஷியஸ்னஸ் இருக்குது அப்படின்னு நான் ரெக்கக்னைஸ் பண்ணணுன்னா எனக்கு என்ன இருக்கணும்? கான்ஷியஸ்னஸை பாரோ பண்ணிக்கிறதுக்கு ஒரு மீடியம் இருந்தால் தான். அப்போ என்ன, அந்த மீடியமை வச்சு தான் என்னால் சொல்ல முடியும் கான்ஷியஸ்னஸ் வந்து இருக்குது அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் இல்லையா. அப்போது இப்போ எங்கேயுமே ஆப்ஜெக்ட்லாம் இல்லாத இடத்துல இப்போ லைட் இல்லையான்னு கேட்டால் லைட்டு எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. ஆனால் லைட் இருக்குதுன்னு நான் சொல்லணுன்னா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எனக்கு தேவைப்படுறது இல்லையா. அந்த மாதிரி கான்ஷியஸ்னஸ் இருக்குதுன்னு நான் சொல்லணுன்னா எனக்கு சென்ஷியன்ட் பாடி இருந்தால் தான் நான் வந்து கான்ஷியஸ்னஸ்ஸை அதில் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். இப்போ வந்து டெட் பாடியில் கான்ஷியஸ்னஸ் இருக்குமா இருக்காதா? டெட் பாடியில் கான்ஷியஸ்னஸ் இருக்குது, ஆனால் டெட் பாடி இடத்துல இது. அதனால் வந்து கான்ஷியஸ்னஸ் இருக்குன்னு என்னால் வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. ஏன் வந்து அது டெட் பாடி ஆச்சு? சூக்ஷ்ம சரீரம் வந்து பாடியை விட்டு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து அந்த பிராணன் பற்றி படிக்கும்போது பார்த்தோம்ல, அந்த உதானா என்ன பண்ணுறது, என்டையர் சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்துட்டு வெளியில் போய்டுறது. இப்போ சூக்ஷ்ம சரீரம் வந்து ஸ்தூல சரீரத்தை விட்டு போயிடுதுன்னா ஸ்தூல சரீரம் இப்போ என்ன ஆகிடுறது? டெட்டு பாடியாக ஆகிடுறது இல்லையா. அப்போ டெட் பாடியிலையும் கான்ஷியஸ்னஸ் இருக்கும், ஆனால் சூக்ஷ்ம சரீரம் வந்து இல்லாததுனால நம்மளால் வந்து கான்ஷியஸ்னஸ் இருக்குன்னு சொல்ல முடியல, அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. இப்போ இந்த டெஸ்கில் கான்ஷியஸ்னஸ் இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஆனால் இதுக்கு என்ன இல்லை? சூக்ஷ்ம சரீரம் இல்லாததுனால நம்மளால் வந்து கான்ஷியஸ்னஸ்ஸை ரெக்கக்னைஸ் பண்ண முடியலை. ஸோ இந்த 5 பாயிண்ட்டை நாம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சித்து கிம்னா ஞான ஸ்வரூபா, அந்த உணர்வு தன்மை, நோன்னெஸ் அப்படின்னு அதை நாம் சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்னது? சத் கிம், காலத்ரயேபி திஷ்டதீதி சத். ஸோ எது ஒன்று எப்பவுமே இருக்குமோ, இப்போ எப்பவும் அப்படிங்கிற வார்த்தையை நம்மளால் வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்? நமக்கு தெரிஞ்ச எப்பவும் அப்படிங்கிறது முன்னாடி இருக்கணும், இப்போ இருக்கணும், பின்னாடி இருக்கணும்
இதை 3 வச்சு தான் நாம் வந்து எப்பவும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால் இங்கே வந்து சாஸ்திரம் சொல்கிறது காலத்ரயேபி திஷ்டதீதி சத்து. காலத்ரயம்னா 3 காலங்களிலும் எது ஒன்று இருக்கோ, பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர், எது ஒன்று இருக்கோ அதுக்கு பேர் சத்து. இப்போ இந்த பாஸ்ட்டு, ஃப்யூச்சர், ப்ரெசண்ட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் டைம் தானே. சாஸ்திரம் இங்கே என்ன சொல்ல ட்ரை பண்ணுறதுன்னா டைம் அப்படிங்கிறதே வந்து போகக்கூடியதுன்னு சொல்கிறது. ஆனால் இந்த சைத்தன்யம் வந்து எப்பவுமே இருக்கக்கூடியது, அது வரதும் இல்லை போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்கிறது. எப்படி டைமே வந்து போகிறதுன்னு சொல்கிறோம்? இப்போ நமக்கு வந்து ஜாக்கிரத அவஸ்தாவில் இருக்கும் இல்லையா. இப்போ ஜாக்கிரத அவஸ்தானா வேக்கிங் ஸ்டேட். தூங்கி எழுந்துக்கும் போது தான் டைம் வருது, கரெக்டாக? ஜாக்கிரத் டைம் தூங்கி எழுந்துக்கும் போது வருது. தூங்க போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் ட்ரீம் ஸ்டேட்டுக்கு போயிட்டோம்னா அங்கே வேறு டைம். அப்போ ஜாக்கிரத் டைம் என்ன ஆச்சு? 10 மணிக்கு படத்துக்கு போகிறோம், அந்த ஜாக்கிரத் டைம் இப்போ என்ன ஆச்சு? போச்சு, இட்ஸ் கான். அப்போ ட்ரீமில் வேறு ஒரு புது ட்ரீம் டைம் வருது. ட்ரீம் முடிஞ்ச உடனே ட்ரீம் டைம் போய்டுறது. நல்லா தூங்கும் பொழுது என்ன ஆகிறது? ஒரு டைமும் இருக்கிறது இல்லை. அவஸ்தாத்ரய சாட்சி. அதை வந்து நாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஜாக்கிரத் டைம் வருது, ஜாக்கிரத் டைம் போகிறது, ட்ரீம் டைம் வருது, ட்ரீம் டைம் போகிறது. டைமே இல்லாமல் இருக்குது. அதை எல்லாத்தையும் எது விட்னஸ் பண்ணுறது? சாட்சி சைத்தன்யம் அதை விட்னஸ் பண்ணுறது. அப்போ அது ஆல் த டைம் அப்படியே இருந்துகிட்டே இருந்தால் தானே வரதை போகிறதெல்லாம் அதனால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்போ கான்ஷியஸ்னஸ் எப்பவும் எந்த விதமான சேஞ்சையும் அண்டர்கோ பண்ணாமல் அப்படியே இருக்குது. அப்போ சத்து அப்படின்னா இருப்பு அப்படின்னு அர்த்தம். இருக்கிறது தான் அதனுடைய நேச்சர். எக்ஸிஸ்டன்ஸ் தான் சைத்தன்யத்துடைய நேச்சர். இருந்துட்டே இருக்கிறது தான் அதனுடைய நேச்சர். அதனால் அது இல்லாமல் போகிற ஒரு காலம் கிடையவே கிடையாது. எப்பயுமே அது இருந்துட்டே இருக்கும். இதுதான் வந்து சத்து. 3வது வந்து ஆனந்தா. அதை வந்து நாம் நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.